நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. புதன் கல்விக்குரியது. புதன் பகவான் புத்தியை தருகிறவன், அதனால்தான் அவன் புதன். இன்னைக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10. மேஷராசிக்கார நேயர்களே, உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும், வெற்றியை தரும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க. உங்கள் மேலே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள். ஓம் புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, பூரவசே போற்றி. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் உயர்வை, நிம்மதியை, சந்தோஷத்தை தந்தே தீரும் நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க. உங்கள் மேலே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள். ஓம் புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, பூரவசே போற்றி. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு அதிகம். கவனம். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். மனசு சங்கடமாக இருந்தால் ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரச புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, உங்கள் பிறவி பலமான புத்திகூர்மை, நினைவு சக்தி, பெருந்தன்மை, பொறுமை ஜெயிக்கும், வெற்றியை தேடி தரும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க. உங்கள் மேலே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள். ஓம் புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, பூரவசே போற்றி. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க. உங்கள் மேலே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள். ஓம் புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, பூரவசே போற்றி. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ரமணரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும். திருஷ்டி குறையும். ஆமாம், செய்யுங்க. நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும். பிரார்த்தனை பண்ணணும். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். மனசு சங்கடமாக இருந்தால் ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரச புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. நல்லது.
விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 4 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ரமணரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும், திருஷ்டி குறையும். ஆமாம், செய்யுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. குறிப்பாக பச்சை நிற உணவு, பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், அல்லது பச்சை பயிறு உணவு, பச்சை நிற உணவு கொடுப்பது நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், பிடிவாதம் அதிகம், வீம்பு அதிகம். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், கவனம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. குறிப்பாக பச்சை நிற உணவு, பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், அல்லது பச்சை பயிறு உணவு, பச்சை நிற உணவு கொடுப்பது நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், வீம்பு, அலட்டல் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம், பொறுமை. அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. குறிப்பாக பச்சை நிற உணவு, பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்கலாம், அல்லது பச்சை பயிறு உணவு, பச்சை நிற உணவு கொடுப்பது நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாளாக இருக்கிறது. ஜெயிக்கிறீர்கள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி, ரமணரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும், திருஷ்டி குறையும். ஆமாம், செய்யுங்க, நல்லது. நேயர்களே, ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதி உங்கள் நட்சத்திரமான விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏன்னா இந்த 3 நட்சத்திரத்திற்கும் தலைவர் புதன். இதே வழிபாட்டை புதன்கிழமை பிறந்தவங்களும், நியூமராலஜி படி 5ங்கிற தேதியில் பிறந்தவங்களும், இங்கிலீஷ் தேதி 5 அல்லது 14 அல்லது 23 தேதியில் பிறந்தவங்களும், புதன்கிழமை பிறந்தவங்களும் செய்யறது நல்லது. அனுபவத்தில் பாருங்கள் இதனோட பலனை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.